பிஜேபியின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அதிமுக கோட்டை விட்டு விட்டது. பிஜேபி அணி கொஞ்சம் வலுப்பட்டு இருக்கு. அண்ணாமலை கிட்ட ஆள் பலம் இருக்கு, பணப்பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. எடப்பாடி கிட்ட அதிகார பலத்தை தவிர மீது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி தான். அப்படிப்பட்ட கட்சிக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற எடப்பாடி தன்னுடைய பணிகள்ல தன்னுடைய கடமைகள்ல கொஞ்சம் சுணக்கம் காட்டிட்டாருங்கிறத மறுக்க முடியாது. மெகா கூட்டணின்னு வாயளவுல சொன்னா போச்சா? இன்னைக்கு தேமுதிக வந்தாலுமே கூட அது மெகா கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? நான் சிறுமைப்படுத்திருக்கா சொல்றேன். நீங்க சொன்ன மெகாங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தமா? இல்ல. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்புணர்வு ரொம்ப ரொம்ப மேலோங்கி இருக்கு. அது மாறவே இல்லை. ஆனால் பிஜேபி எந்த இயக்கத்தோடு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் கூட்டணி வச்ச போதெல்லாம் அது வெற்றி கூட்டணியா தான் இருந்தது. மோர் தென் 50% அவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. 1 இடங்கள் ஜெயித்தால் ஆச்சரியம் இல்லைன்னு நம்ம சொல்றோமே தவிர, எப்படா அவன் ஜெயிச்சான்னு சாதாரண ஆள் கேள்வி கேட்கிற அளவுக்கு நடந்துச்சுன்னா நிச்சயமா அதை சந்தேகப்படுவாங்க. அந்த அளவுக்குலாம் இன்னும் பிஜேபி வளரல. மிக நிச்சயமாக பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு அந்த அணி ஒரு வலுவான அல்லது கவனிக்க தகுந்த கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வருகை அந்த அணிக்கு உதவுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லா கட்சிகளுக்குமே இது பொருந்தும். கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெக்கப்படுற விஷயம்தான். வெக்கத்துக்கு இங்க வேலையே இல்லையே, கூச்சத்துக்கு வேலையே இல்லையே. கதவுகள் திறந்தே இருக்குங்கிறது ஏதோ ஒரு நாகரிகமான வார்த்தை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கதவை திறந்து வைக்கிறீங்க? சார் வணக்கம். வணக்கம். ஓவர் நைட்ல நிறைய மாற்றங்கள். இது போன்று அதிகாலையில கூட்டணி ஒப்பந்தத்துல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கையெழுத்திட்டதா சரித்திரமே கிடையாது. அதிமுகல சேரும்னு நினைச்ச பாமக பாஜகவோட போய் சேர்ந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பாமக பாஜகவோட கூட்டணி எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எந்த ஒரு கட்சியும் யாரோட கூட்டணி அமைக்கிறது அந்தந்த கட்சியினுடைய பிரத்யேக உரிமை, அவருடைய நலன், கட்சியினுடைய நலன், எதிர்கால திட்டங்கள், வளர்ச்சி, இதையெல்லாம் சுயநலம் கலந்து எடுக்கிற முடிவுகள் தான் அது. தேர்தல் நேரத்தில் இது கொஞ்சம் அதிகப்படியாகவே வெளிப்படையாக தெரியும். மற்ற நேரங்கள்லையும் சுயநலம் கலந்து தான் இருக்கும். திட்டங்கள் விடுவாங்க, வளர்ச்சியை நோக்கி போவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இது கொஞ்சம் வெளிப்படையாக தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட்ல அப்படிங்கிற வார்த்தையை அவங்களுக்கு புதுசு இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நேரங்களில் திகட்ட இந்த விருந்தை படைத்தவர்கள் தான் அவங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே செய்யறதில்லை. 10 நாள் முன்னாடி வரைக்கும் பிஜேபி இதானே பண்ணாங்க. எடப்பாடிக்காக மறைமுகமா தோது விட்டாங்கல்ல. எடப்பாடியை கடுமையாக விமர்சித்து அவர் லேகிய விற்கிறவரெல்லாம் விமர்சிச்ச பிறகும் கூட எடப்பாடிக்காக காத்திருந்தாங்க. அதனாலதான் ஓபிஎஸ் தினகரனுடைய அந்த அணி சேர்ப்பை கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டு இருந்தாங்க. கடைசி முயற்சியா வச்சுக்கலாம். ஒருவேளை எடப்பாடி வந்துட்டா அவருடைய சம்மதத்தின் பேர்ல அவங்கள கூப்பிடலாம், இல்ல அவர் ஒத்துக்கலைன்னா அவங்க இல்லாமலே கூட தேர்தல் சந்திக்கலான்னு தான் பண்ணாங்க. ஸோ எல்லா கட்சிகளுக்குமே இது பொருந்தும். கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுயநலம் கலந்து வேற அரசியல் தான் ஈடுபடுது. மக்களுக்கு இது பழகி போச்சு. கொஞ்சம் வெக்கப்படுற விஷயம்தான். வெக்கத்துக்கு இங்க வேலையே இல்லையே, கூச்சத்துக்கு வேலையே இல்லையே. கதவுகள் திறந்தே இருக்குங்கிறது ஏதோ ஒரு நாகரிகமான வார்த்தைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கதவை திறந்து வைக்கிறீங்க? என் கொள்கை இது, என்னோட ஒத்து போறவங்களோட அவருக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லலாமே தவிர எங்கள் கதவுகள் எல்லா புறமும் திறந்திருக்குன்னு எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க. அதனால இதையெல்லாம் கடந்து வந்துடலாம். ஒன்றும் பெரிய இதா தெரியல. அதிகாலையில் கையெழுத்துங்கிறது நடைமுறை ரீதியா தப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா கடைசி நேரத்துல நீங்களே சொன்ன மாதிரி எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி கடைசி நேரத்துல முடிவாகுது. முந்தா நாள் மதியம் வரைக்கும் அருள் எடப்பாடி வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தார். எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ அருள். முடிஞ்சிடுச்சுன்னு தான் நினைச்சோம். அத்தனை வருத்தங்களையும் தள்ளி வச்சுட்டு 2 முறை 3 முறை போய் ராமதாஸை பார்த்தாரு. என்னை கொலை செய்ய ஆள் ஏவினார்னு யாரை சொன்னாரோ அந்த ராமதாஸையே போய் அதே சண்முகம் போய் பார்த்தார். ஸோ அதிமுகவும் மெனக்கெட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த முயற்சிகள் தொடங்கின நேரம் ரொம்ப ரொம்ப தாமதம்னு நினைக்கிறேன். நான் அதிமுக கோட்டை விட்டுடுச்சுன்னு சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்குதோ அந்த அணிதான் பயங்கர வெற்றி பெறும். அப்படிப்பட்ட பாமக விட்டுட்டீங்களே அப்படின்னு நான் சொல்லல. பிஜேபி அணியை விட்டு நம்ம வெளியில வரணும்னு தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடி எடப்பாடி என்கிற தனி மனிதருக்கு முன்னாடியே தெரியும். சில வாரங்கள் முன்பாடியே அவர் முடிவெடுத்திருப்பார். ஏன்னா அவரை கட்டுப்படுத்துறதுக்கு இங்க ஆள் இல்லை. அவர் தான் தலைமை பொறுப்புல இருக்கிறார். அப்ப அவர் மாற்று வியூகங்களை, மாற்று திட்டங்களை யோசிச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த சிக்கல் அதிமுக வந்திருக்காது. மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னீங்க. அதுக்கு குறைஞ்சபட்ச செயல் வடிவம் கொடுக்கணும்னா 2-3 கட்சிகள், வாக்கு வங்கியை நிரூபித்த கட்சிகளை நீங்க சேர்த்திருக்கணும். அப்படி பிரதான கட்சிகள் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சிகள்ல பாமக தான் முன்னணியான கட்சி. அந்த பாமக நம்ம என்ன சொல்லி நம்ம அணிக்கு இழுக்கணும், எப்பவே அதெல்லாம் பேசி முடிச்சிடணும்னு கொஞ்சம் ஒரு அலட்சியம் கலந்த ஒரு சுறுசுறுப்பையோ அல்லது வேகத்தையோ வியூகத்தையோ காட்ட தவறிட்டார் எடப்பாடின்னு பாக்குறேன். அதை தங்களுக்கு சாதகமா அவங்களும் பயன்படுத்தினாங்க. பிஜேபியும் நாம ஒரு அணி 2014 அப்புறம் அதே மாதிரி ஒரு அணி அமைக்கிறோம், எடப்பாடி நம்மளை கை விட்டுட்டார். அப்போ 2 இலக்கங்களில் வாக்கு சதவீதத்தை பெறுவோன்னு சவால் விட்டுட்டாங்க. அந்த இலக்கு ஒன்றும் தப்பும் கிடையாது. இவ்வளவு பெரிய இத்தனை கட்சிகளை வச்சுக்கிட்டு 2 இலக்கம் தாண்டலைன்னா தப்பு தான். அப்போ அதை சாதிக்கிறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ண அவங்களும் சகல அஸ்திரங்களையும் ஏவினாங்க தான்.
பெரியவர் டாக்டர் ராமதாஸுக்கு அதிமுகவோட போகிறதுக்கு விருப்பம், அன்புமணி ராமதாஸுக்கு பிஜேபியோட போக விருப்பம்ன்றது பத்திரிகையாளர்கள் மத்தியில் கடந்த ஒரு மாசமாவே உலா வந்துட்டு இருக்கிற செய்தி. அஸ்திரம்னு நான் சொன்னது, எடப்பாடி சில அஸ்திரங்களை ஏவி இருக்கலாம், நீங்க கேட்குற தொகுதி தரேன்னு சொல்லிருக்கலாம், ராஜ்யசபா ஒன்று தரேன்னு கூட சொல்லிருக்கலாம். அவங்க அன்புமணி மீது நிலுவையில் இருக்கிற வழக்குகளை ஞாபகப்படுத்தினாங்கன்னு கூட தகவல் வருது. எதுவோ இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது நல்லதுன்னு அவங்க நினைச்ச ஒரு முடிவு எடுக்கிற போது அந்த முடிவை நாம மதிக்கணும். மிக நிச்சயமாக பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு அந்த அணி ஒரு வலுவான அல்லது கவனிக்க தகுந்த கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வருகை அந்த அணிக்கு உதவுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பிஜேபி வந்து தொகுதிகளை அள்ளி வழங்கியிருக்காங்க, பாமகக்கு 10 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களையும் பார்க்க முடியும். இல்ல, இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த அணியில அதிகப்படியான வாக்குகளை வாங்கி நிரூபித்த கட்சி பாமக. ஸோ 10 இடங்கிறது தகுதி ஓவரா கொடுத்துட்டு அள்ளி கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கல, ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்கன்னு நான் பார்க்கல. ஓரளவு நாகரிகமான எண்ணிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். தகுதியான எண்ணிக்கைன்னு கூட சொல்லலாம் அந்த அணியில. அப்ப வாக்கு சதவீதம் வந்துட்டு இருந்தாதான் வந்துட்டு சின்னத்தை தக்க வச்சுக்க முடியும். அதனாலதான் பாமக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இந்த இடத்துல சரி. அதிமுக பக்கம் போயிருந்தாலும் அவங்க இதே வாக்கு சதவீதத்தை தக்க வைக்க முடியுமே. வெற்றி பெறலாமா வேணாமா அப்படின்னா அதிமுக பக்கம் போனா நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசணும்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பிஜேபி பக்கம் போனா அந்த வெற்றிக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். நீங்க தனிப்பட்ட தொகுதிகளை பத்தி பேசுற போது 1-2 பேர் ஜெயிக்கலாம். நான் இப்பவே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்றதை நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஜனநாயக விரோதமானது. நீங்க சொல்ற வாக்கு சதவீதம் தான் முக்கியம்னா அதிமுக இதை விட அதிக வாக்கு சதவீதத்தை அவங்க நிரூபிக்க முடியுமே. ஸோ வேறு சில திட்டங்கள், நிர்பந்தங்கள், அஸ்திரங்கள் வேலை செஞ்சிருக்கலாம். இவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம். அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதிமுக கோட்டை விட்டு விட்டது, பிஜேபி அணி கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கு. இந்த 2 லைன் தான் நம்ம ரீட் பண்ண முடியும். பாஜகவை சொல்றேன். சோ தமிழகத்துல 2வது பெரிய கட்சியா வந்துட்டு அப்படிதான் சொல்றேன். நம்ம ஒரு அணி அமைச்சிட்டோம், அந்த அணியை கொஞ்சம் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட கணிசமான வாக்குகளை வாங்கி நிரூபிக்கணும்ட்டு அவங்க சகல அஸ்திரங்களையும் ஏவினாங்க, பயன்படுத்தினாங்க. தேமுதிக கூடயும் இன்னும் பேச்சுவார்த்தையை அவங்க கைவிடலை. ஸோ அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பா இருக்க முடியும். நம்ம ஒரு அணி தனியா அமைக்கிறோம், அதை எப்பாடுபட்டாலும் பலப்படுத்தணும், அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி வேலை செய்யலாம். இந்த வேகம், அண்ணாமலை கிட்ட ஆள் பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. எடப்பாடி கிட்ட அதிகார பலத்தை தவிர இது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி தான். அப்படிப்பட்ட கட்சிக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற எடப்பாடி தன்னுடைய பணிகள்ல, தன்னுடைய கடமைகள்ல கொஞ்சம் சுணக்கம் காட்டிட்டாருங்கிறத மறுக்க முடியாது. அதனுடைய பலனை தான் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். மெகா கூட்டணின்னு வாயளவுல சொன்னா போச்சா? இன்னைக்கு தேமுதிக வந்தாலுமே கூட மெகா கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? நான் சிறுமைப்படுத்துறதுக்காக சொல்றேன். நீங்க சொன்ன மெகாங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தமா? இல்ல. அப்ப இப்படி ஒரு பரிதாபகரமான ஒரு துரதிருஷ்டவசமான நிலையில கொண்டு அதிமுக தள்ளிட்டாருன்னு நேற்று மாலையில இருந்தே அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அயற்சி வந்திருக்கும். அதை மறைக்க முடியாது. ஆனால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியும். தேர்தல் சூடு தொடங்கிடுச்சுன்னா, சரியான வேட்பாளர்களை இவர் நிறுத்தினால், தேவையான பண விவகாரங்களையும் அவர் பூர்த்தி செஞ்சாருன்னா அதிமுக ஒன்னும் சோட போற கட்சி கிடையாது. வாக்கு வங்கி உள்ள மிக வலுவான இயக்கங்கள்ல அதுவும் ஒண்ணுதாங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. இந்த இவ்வளவு பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு இவர் செஞ்ச வேலைகள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேகம் காட்டிருக்கலாம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப தலைவரா வந்து அண்ணாமலை வந்து லீட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அவர் செய்யறாரு, இவர் வேலை இவர் செய்யல. அதுக்காக அதிமுகவை முந்தி விட்டார் அப்படின்லாம் கம்பேரிசனுக்கு இது வேலை இல்லை. நாம் தமிழரும் கூட தனியா நிக்கணுங்கள உறுதியா இருந்து இந்த 40 தொகுதிக்கு யாரை வேட்பாளரா போடணும்னு 3 மாசமா அவரு கள வேலைகள் பண்ணியிருப்பார். ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், நிர்வாகிகளை கூட்டத்தை கூட்டியிருப்பார், 4 பேர்கிட்ட விசாரிச்சிருப்பார். ஒரு தலைவன் பண்ற வேலை அதுதானே. அவர் தனியா நிக்கிறனால மற்ற வேலைகள் அவருக்கு இல்லை. ஆனா நீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க, இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க போறீங்க, இவ்வளவு பெரிய வேலை கொடுத்து பிஜேபி விட்டு வெளியில வர்றீங்க. அப்ப அதிமுக என்னென்னலாம் பண்ணிருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. பத்திரிகையாளர்களுக்கே சில யூகங்கள் இருந்திருக்குல்ல. எதுவுமே நடக்கலைங்கிற போதுதான் எடப்பாடி கோட்டை விட்டுட்டாருங்கிற அந்த விமர்சனத்து வளையத்துக்குள்ள போய் அவர் தன்னை நிறுத்திக்கிட்டாருன்னு சொல்றேன். இல்ல, பாஜக வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து தொகுதிகளை அள்ளி வழங்குது அப்படிங்கிறப்ப அங்க நிறுத்துவதற்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எதிர்க்கட்சியில தொகுதிகளை அள்ளி வழங்குதுன்னு பிஜேபிக்கு அணியில இருந்து பாமக மட்டும்தானே 10ங்கிற எண்ணிக்கை வெளியில வந்திருக்கு. வேற யாருக்கு இன்னும் சொல்லல. அடுத்த வர கட்சிகளுக்கும் வந்துட்டு தொகுதிகள் பங்கீடு வந்து ரொம்ப தாராளமா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க கட்சியில நிறுத்துறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற விமர்சனம் அப்படியெல்லாம் குறைச்சு மதிப்பிட முடியாது. மிக நிச்சயமாக 40 தொகுதியில ஆள் இருக்கிறாங்க. அந்த நிறுத்தப்படுற ஆள் வாக்கு வாங்குவாரான்னு கேட்டா அது அடுத்த டிபேட். நிச்சயமாக ஆட்கள் வளர்ந்துட்டு அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அணியில் இருந்த போதும் அதிமுக அணியில் கடந்த காலம் இருந்த போதும் 5-7 இடங்கள் வாங்கின கட்சி தான். சோ இவ்வளவு பெரிய இயக்கத்தோடு இருக்கிற போதே 7 வரைக்கும் வாங்கினோமே. அப்போ பிஜேபிங்கிறது வலு குறைந்த வாக்கு வங்கியும் குறைந்த இன்னும் நிரூபிக்காத ஒரு கட்சி தலைமையில் ஒரு அணி போது 3ஆம் அணின்னு வச்சு போற பேச்சுக்கு இந்த வார்த்தைக்காக சொன்னா 10 இடங்கிறது அள்ளி கொடுத்ததா நான் நினைக்கல. இந்த அணிகளை விட இந்த பெரிய கட்சிகளிடம் வாங்கிய சீட்டை விட 3 இடம் 4 இடம் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அது பெரிய
நான் திரும்பவும் சொல்றேன், அது ஏதோ அபரிமிதமான சீட்டுகளை வாங்கிட்டாங்களா நான் பார்க்கல. அந்த அணியில 10 இடம் கூட வாங்காம இவ்வளவு பெரிய சுவிட்ச் ஓவர் நடந்திருக்கிறோம், நியாயமே இல்லையா? அப்புறம் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாமகக்கு எப்படி இருக்கும்? அது வேட்பாளர்களை அறிவிக்கணும், எந்த தொகுதி அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும், அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் யார், அதிமுக வேட்பாளர் யாருன்னு தனிப்பட்ட முறையில் அலசி ஆராய்ஞ்சுதான் அந்த முடிவுக்கு வர முடியும். அவங்க ஒரு ஊரறிஞ்ச நாடறிஞ்ச சமூகத்தால் மதிக்கப்படுகிற சமூக பின்னணியுடைய ஒரு பிரபலங்களை பல இடங்களில் நிறுத்தினாங்கன்னா 1-2 இடங்களில் அவங்க வெற்றியை நோக்கி போனா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாமகக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலாம்ல. இப்போ இந்த இடத்துல இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நம்ம தீர்ப்புல இருக்கு, நாம யாரு? அப்ப இந்த தடவை திரு மோடி அவர்கள் சொன்ன மாதிரியும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரியும் தமிழகத்துல ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க மக்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அது எப்படிங்க புறக்கணிக்க போறாங்க? அங்கே தினகரன் இருக்கார், ஓபிஎஸ் இருக்கிறார், சரத்குமார் இருக்கிறார், வாசன், ஜான் பாண்டியன் ஊரறிஞ்ச நாடறிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சில தொகுதிகள் சரியா அமைகிற போது அந்த தொகுதியில் எதிரணி ஒரு பலவீனமான வேட்பாளர்கள் நிறுத்தினால் நிச்சயமா அவங்க வெற்றி அடைய தான் போறாங்க. இத மோடி பிஜேபி சொல்லட்டுமா, இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்புணர்வு ரொம்ப ரொம்ப மேலோங்கி இருக்கு. அது மாறவே இல்லை. ஆனால் பிஜேபி எந்த இயக்கத்தோடு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் கூட்டணி வச்ச போதெல்லாம் அது வெற்றி கூட்டணியா தான் இருந்திருக்கு. மோர் தென் 50% அவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே அது ஒத்துக்கவே இல்லையா சார்? கடைசி வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால தான் அதிமுக சரிவை கண்டுச்சு. 2021 தேர்தலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கல, அதை வச்சு அவங்க சொல்றாங்க. 98ல முதல் முறையா ஜெயலலிதா பிஜேபி அழைச்சிட்டு வந்து நாடாளுமன்ற தேர்தலை வச்சுதான் சொல்றாங்க. ஜெயலலிதா 30 இடங்கள் ஜெயிச்சு காமிச்சார்ல. ஒரே வருஷத்துல அந்த கூட்டணி விட்டு ஜெயலலிதா வெளியே வந்தார். அவங்க திமுக பக்கம் போனாங்க. திமுக அங்க 26 இடம் ஜெயிச்சாங்க 39ல. சோ பிஜேபி எந்த பெரிய இயக்கத்தோட கூட்டணி வச்ச போதெல்லாம் அவங்க நல்ல வெற்றியை தான் பெற்றிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல. இப்ப தனியா நிக்கிற போதுதான் ஒரு இடமா ஜெயிப்பாங்களாங்கிற கேள்வி வருது. இப்போ பாட்டாளி மக்கள் பற்றி சொல்றோம், தினகரன் அவர் நிக்க போற தொகுதியை வச்சு வெற்றியை நோக்கி போகலாம், எதிரணி வேட்பாளர்களுடைய பலம் பலவீனத்தை வச்சு நம்ம சொல்றோம். பிஜேபியில யாரை நிறுத்துறாங்க? சரி, அண்ணாமலையே நிக்கிறார், கோயம்புத்தூர்ல நிக்கிறான்னு வச்சுக்கோமே. திமுக மிக வலுவான ஒரு வேட்பாளர் நிறுத்துதுன்னா அண்ணாமலையோட வெற்றி அவ்வளவு சுலபம் தானா? இப்படின்னு இப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் அந்த அணியில் ஒரு சிலர் வெற்றி பெற்றால் ஆச்சரியம் இல்லை. இதை மோடி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உள்ளூர் அரசியல் களச்சூழல் அப்படிதான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். எதிர்பாராத ஒரு வெற்றி தமிழ்நாட்டுல கிடைக்க போகுதுன்னு அவங்க கான்பிடென்டா சொல்லும் போது இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வருது, இவிஎம் மிஷின்ல என்ன மாற்றம் பண்ணிட்டாங்களா, இவிஎம் மிஷின் நம்பி இருக்காங்க அவங்க இல்ல இல்ல. அதாவது நம்ம ஓரளவு வாக்கு சதவீத கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இத்தனை கட்சிகள் சேர்ற போது 15-20% வாக்குகளை அவங்க வாங்கினால் ஆச்சரியம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். இதை மீறி 12 இடங்களில் 14 இடங்களில் பிஜேபி அணி ஜெயிச்சு விட்டதுன்னா நிச்சயமா அது சந்தேகம் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட புரட்சிகரமான மாற்றம்லாம் இன்னும் தமிழ்நாட்டுல வரல. 1-2 இடங்கள் ஜெயித்தால் ஆச்சரியம் இல்லைன்னு நம்ம சொல்றோமே தவிர, எப்படா ஜெயிச்சான்னு சாதாரண ஆள் கேள்வி கேட்கிற அளவுக்கு நடந்துச்சுன்னா நிச்சயமா அதை சந்தேகப்படுவாங்க. அந்த அளவுக்குலாம் என்ன பிஜேபி வளரல. இவிஎம்ல ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்பவே பீதியை கிளப்ப வேண்டாம். அப்படி நடந்தால் சந்தேகத்துக்குரியதா, ஆச்சரியத்தை தாண்டி சந்தேகத்தையும் சேர்த்து கிளப்போம். அவங்களுடைய பேச்சு தன்னம்பிக்கையை எடுத்து கடந்து போயிடுவோமே. ஏன் அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம சீர்குலைக்கணும்? 40க்கு 40 ஜெயிப்போம்னு சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு. நீ ஒண்ணு கூட ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் என் பார்வையை தவிர, 1-2 இடங்கள் ஜெயிச்சால் ஆச்சரியம் இல்லைன்னு சேஃபா கடந்து போயிடலாம். நான் என்ன பாதுகாத்துக்கிறக்கா சொல்லல, யதார்த்தம் அதுதான். காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.